ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு tanishcraftshop. இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க்கில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. என்னதான் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலும் நம்ம வந்து மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணால் தான் அதோட அழகு வந்து வெளியே கொண்டுட்டு வந்து கொடுக்கும். ஸோ யூனிக் டிசைனாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற அந்த மெட்டீரியல், அந்த குவாலிட்டி, அது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து இன்னும் அழகு காமிக்கும். ஸோ அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இங்கே வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணனாலும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நீடலை ஃபஸ்ட்டு போகிறேன். ஆரி நீடல்னாலே 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து பிராண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து பிராண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ பிராண்டில் வந்து டுலிப் நீடல், TULIP டுலிப் நீடல். அதில் வந்து நம்பர்ஸ் இருக்குது 14, 24, 23ன்ட்டு. ஸோ 14 வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுவாங்க, 24 பீட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வந்து 23 வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளோட ஹேண்டிலிங் பொறுத்து தான். அப்புறம் அயன் நீடல் வந்து த்ரெட் ஒர்க்குக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த உடன் வந்து ஜர்தோசி. அதுக்கப்புறமா பீட் ஒர்க்குக்கு இன்னொரு நீடல் வரும். ஸோ அதோட நீடல் வந்து இது மாதிரி ஜர்தோசி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவுமே எப்படி ரேப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ த்ரெட் ஒர்க்லாம் நீங்கள் வந்து பார்க்கையில் பார்த்து வாங்கணும். ஏன்னா டிப்லாம் வந்து உங்களுக்கு உடஞ்சிடும், இல்லைனா பெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பீட் நீடல். அண்ட் இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்காக, அதாவது சில பேர் ஆரி நீடலில் வரல, நான் கை ஊசியில் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நீடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஷார்ப் பிராண்டில் உங்களுக்கு நீடல் வந்து ஜர்தோசி நீடல். அதாவது எனக்கு ஆரி நீடலில் ஜர்தோசி ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த கை ஹேண்ட் நீடல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேடோவில் பாருங்கள் அதோட ஹெட்பார்ட் எவ்வளோ குட்டிக்கொண்டு இருக்குன்ட்டு. அண்ட் இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நீடல், மோட்டா நீடல் சொல்லுவாங்க. ஷேடோவில் பாருங்கள் அதோட ஹெட்பார்ட் எவ்வளோ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாமே ஷார்ப் பிராண்ட் இருக்குது, டபுள் பெல் பிராண்ட் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போது சுகர் பீட்னாலே கண்ணை மூடிக்கிட்டு A ஸ்டார், ப்ரிசோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் ஃபேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு பீட் நீடலில் வந்து லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பீட்ஸ் வந்து லோட் ஆகிருக்குன்ட்டு. இதே நம்ம டுலிப்பில் பண்ணோன்னா கொஞ்சம் தான் லோட் ஆகும். அதாவது ஒரு 4 to 5 நீடல்ஸ் தான் லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு எது ஹேண்டிலிங் வந்து ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஆன்டிக் பீடு, அது ஒரு மாதிரி பாசி கலரில் இருக்கும். இது வந்து சில்வர் கலர். ஸோ சுகர் பீட்ஸ்லேயே இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் கூட இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. கலர் பீட்டில் வந்துட்டு மேட் ஃபினிஷிங் இருக்குது, கிளாஸ் ஃபினிஷிங் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ எங்கே வாங்கினாலும் ஃபேட் ஆகாமல் இருக்குமான்றது மென்ஷன் பண்ணி கேட்டு வாங்குவாங்க. இது வந்துட்டு கட் பீட், கர்தானான்னு சொல்லுவாங்க. சில்வரில் இருக்குது. எல்லா கலர்ஸுமே இப்போல்லாம் எல்லாத்துலேயுமே கலர்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ நம்ம தனிஷ் கிராஃப்ட் ஷாப்பில் 10 கிராம்ஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு 10 கிராம்ஸ் கிளாஸ் கிட் கூட உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸில் வந்து தருவோம். ஸோ இது கட் பீடுக்கு அடுத்தது டியூப் பீட். இதுவுமே கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் சேம் பிராண்ட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. பிகினர்ஸ்க்கு வந்து மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன், இன்னும் காமிக்கிறேன். தேங்க்யூ.